நம்ம வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்துனீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து எப்படி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது, இல்லைன்னா எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை பிஎன்ஜி இமேஜாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, இப்போ வந்து இது வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பிஎன்ஜியாகவும் நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் இல்லைனா பேனர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். எப்படி வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறது, இல்லைன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து எப்படி வேறு ஏதாச்சும் இமேஜ் சேர்க்கறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வெப்சைட் நேம் தான் கொடுத்துருக்கேன், லிங்க் இல்லை. லிங்க் வந்து கொஞ்சம் ஏதோ யூடியூப்பில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, லிங்க் கொடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நான் அதை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அப்புறமேல் நான் லிங்க் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே லிங்க் இருக்கா இல்லை எப்படி நேம் இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் அந்த வெப்சைட்டோட நேம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கூகுளில் போய் அந்த வெப்சைட்டோட நேமை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு வர்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட். நீங்கள் போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒன்று வரும். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இந்த நேமை ரிமூவ் பிஜி நான் கீழே கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து நான் வந்து ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் தான் இருக்குன்னா ஃபோன்லேயும் பண்ணலாம். நீங்கள் எப்படி எதில் வேணால் பண்ணலாம். இது வந்து எந்த டிவைஸ்க்கு வேணால் ஒர்க் ஆகும். இப்போ வந்து அப்லோட் இமேஜ் கொடுத்து இப்போ வந்து என்னோடய ஃபோட்டோ இன்புட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் 2 பேர் 3 பேர் நிற்கிற மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ வந்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ரிப்பேரிங் அப்லோட் அப்படின்னு இருக்குது. வந்ததுமே இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுது இங்கே காட்டும். இந்த அப்லோட் ஆனதுமே இங்கே வந்து ரிமூவ் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் ஆகும், ப்ராசஸிங்கில் இருக்கும். இப்போ வந்து ரிமூவ் ஆகி இங்கே வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பின்னாடி பிஎன்ஜி இமேஜில் இருக்கும். இங்கே வந்து பிஎன்ஜியில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் தான் வேணும்னா நீங்கள் இப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு பிஎன்ஜிக்கு. இல்லை நான் பின்னாடி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எடிட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எடிட்னு இருக்கிறத நீங்கள் கொடுங்க. எடிட்னு இருக்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் காட்டும். அந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து அந்த பின்னாடி பேக்ரவுண்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ ஃபோட்டோஸ் தான். இதை வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நானே ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன்னா இங்கே அப்லோட் இமேஜ்னு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்களே ஒரு இமேஜை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இதிலே ஒரு இமேஜை வந்து சர்ச் பண்ணி இதிலே ஒரு இமேஜை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வச்சதுமே இப்போ வந்து கீழே டவுன்லோட்னு இருக்கும். அந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்துலேயே நீங்கள் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கம்மியான, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ ரொம்ப கம்மியான நிமிஷத்துலேயே நீங்கள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.